அணியாவரநல்லூரா, அனவர்தநல்லூர், சமத்துவபுரம். இந்த நீங்கள் வீடு கட்டி கொடுக்குற கான்ட்ராக்டர் ஆகிட்டீங்க. இடத்தினுடைய ஒவ்வொரு தன்மையும் தெரிஞ்சுக்காங்க. இந்த மலைக்கு அங்கிட்ட நீங்களாக போட்டால் தண்ணி வந்துடும், என்ன கூட வேண்டாம். இந்த மலை இருக்கு இல்லையா பரம்பு, எந்த தேசத்தில் கிடக்கு? இங்கே வடக்கு தெற்கே கிடக்கு. இதானே மேற்கு? சாரி, இது மேற்கே கிழக்கு. இப்போது வடக்கு தெற்கே போகுதா? இந்த பாரு, நல்லா பாருங்கள் மேடு. இது நம்ம திருச்செந்தூர் ரோட்லேருந்து அப்படியே பாருங்கள் கிழக்கு மேற்கு மாறிடும். இது வடக்கு தெற்க அப்படியே கண்டினியூ ஆகாது. அந்த நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு கடந்து கொஞ்சம் திருச்செந்தூர் ரோடுக்கிட்ட அப்படியே பெண்ட் ஆகி கிழக்கு மேற்கு மாறிடும். அந்த சீனிக்கல் பாறை தான் தண்ணி உள்ள பாறை. இங்கே ஃபுல்லாக கருங்கல் பாறை இருக்கும். நீங்கள் போர் போட்டிங்கல்ல, நம்ம பார்த்து கொடுத்தோம்ல, அது சீனிக்கல் பாறை. தண்ணி எப்படி வந்துச்சு? அது மாதிரி தண்ணி எங்கேயாவது பார்த்துருப்பீல? அவ்வளோ தண்ணி வந்தது. ஏன்னா அது சீனிக்கல் பாறை தன்மை அப்படி மழை பெய்கிற தண்ணியெல்லாம் உள்ளே வாங்கி வச்சுக்கணும். இது அப்படி இல்லை. இது கீழே கோரி கல்வெட்டு கடினப்பாறை, கோரி எடுக்கலாம், அப்படிப்பட்ட பாறை வரும். இந்த லைன் ஃபுல்லாக அப்படி. சரி, அது உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது என் கடமை. புரிஞ்சிக்க முடிஞ்சால் புரிஞ்சுக்காங்க. இப்போ அவருக்கு இந்த நொச்சி குளத்தில் இப்போ ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுத்தேன். 2 போர் போட்டு ஃபெயிலியர் ஆகி நாங்கள் இப்போ தான் வந்தோம். ஒரு வாரம் கூட இருக்காது. அவங்க ஒரு போர் நல்லா ஓடுது, வேறு ஒரு ஆளுக்குள்ளே போர் நல்லா ஓடுது. இவர் இடத்துல 2 போர் போட்டு ஃபெயிலியர். இது ஸ்கேன் பண்ணி 3 ஸ்கேன் பண்ணோம். ஒரு இடம் நச்சுன்னு பிடிச்சிச்சு. சூப்பர் தண்ணி. அந்த சீனிக்கல் பாறை அந்த சைடு கொஞ்சம் தண்ணி வந்துடும். அதுக்காக நீங்கள் அந்த குளத்துக்குள்ளே போய் போடுங்க, தண்ணி வராது. நொச்சிக்குளம் கம்மாய்க்குள்ளே போடுங்க, தண்ணி வராது. அதுக்குள்ளே கருங்கல். இந்த பரம்பு இதுதான் முக்கியம். பார்க்க மேடாக தெரியுது இல்லையா? அந்த சரிவில் அங்கிட்டு பாருங்க, நான் வாட்டர் போர்டு போகிறப்பல அங்கே தான் வரிசையாக போட்டு வச்சுருப்பேன். அது தண்ணியை வாங்கி வச்சுக்கிடும், இது தண்ணியை வாங்காது. இதில் வெடிப்பு பளவு கிடையாது, அதில் வெடிப்பு பளவு அதிகம். அவ்வளோதான் வித்தியாசம். இடத்தினுடைய தெற்கு ஓரத்தில் இது 2வது ஸ்கேன், 400 அடி ஆழத்துக்கு. முதல் ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். வடகிழக்கு மூலையில் 1, மத்தியில் 1. 30 அடியிலேருந்து 60 அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரப்பதம் தான். ஆரஞ்சு இருக்க வச்செல்லாம் போர் போடும்போது வெளியே தெரியாது ஒன்றும். நீங்கள் கேசிங் பைப் போட்டு அடைக்காமல் இருந்தால் சரி தான். நீங்கள் எத்தனை அடினாலும் கேசிங் பைப் இறக்குங்க. ஆனால் 20 அடிக்கு கீழே இறக்குற கேசிங் பைப்பு ஃபுல்லாக ஓட்டை போட்டிருக்கணும் கண்டிப்பாக. அப்படின்னா தான் அந்த ஈரம் வந்து உள்ளே இறங்கும். நம்ம மலைக்கு பரம்புக்கு அந்த பக்கம் போட்டு நிறைய தண்ணி வந்த மாதிரி நினச்சிட்டு இங்கே போடக்கூடாது. பார்த்துக்க. தூரத்தில் தெரியுது வள்ளநாட்டு மலை, அது சீனிக்கல் பாறை. அது மலை உச்சியில் போர் போட்டால் நிறைய தண்ணி வரும். இது நம்ம கிருஷ்ணாபுரம் பரம்பு, இது சீனிக்கல் பாறை, அதாவது குவாட்சைட். இந்த பரம்பு மேலே பரம்புக்கு அந்த டிப்பிங் சைடுன்னு சொல்லுவோம், உட்சரிவு. இங்கே அந்த மலையினுடைய உட்சரிவு இங்கே கிடையாது, மேற்க பார்த்து. அதே மாதிரி அந்த வளநாட்டினுடைய மலையினுடைய உட்சரிவு மேற்க பார்த்து. அதனால் அது வடமேற்கு திசையில் வடக்கு பக்கம் இந்த மேற்கு ஓரத்தில் போட்டால் நிறைய தண்ணி வரும். கிழக்கு பக்கம் மட்டும் தண்ணி வரும். அங்கே வனத்துறைக்கும் பார்த்து கொடுத்துருக்கேன். நம்ம பூமியினுடைய பாறை அமைப்பு அது ரொம்ப விசித்திரமானது. இந்த மாதிரி பாறையில் தான் தங்கம் இருக்குங்க. எது வானம் தோண்டும் போது ஏதாவது மஞ்சளை மின்னுனா கொஞ்சம் எடுத்து பத்திரப்படுத்துங்க. இந்த பாறை ஃபுல்லாக தண்ணி தங்கம் கிடைக்கக்கூடிய பாறை இது. அதே மாதிரி வளநாடு மலையும் மஞ்சள் கலரில் கட்டியாக இருந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமாம். கிருஷ்ணாபுரம் முதல் ஸ்கேன் 2 சுமாரான பாயிண்ட்டு. இது 2வது ஸ்கேன், இதுலேயும் 2 பாயிண்ட் இருக்குது. அதில் ஒரு பாயிண்டில் போர்வெல் போட பரிந்துரை. இது சொக்க நாச்சியார்புரம், கடியம்பட்டி பஞ்சாயத்து, கைத்தார் அருகே உள்ள ஒரு வீட்டு மனைக்கு தேவையான அளவு தண்ணிக்காக இது 700 அடி ஆழம் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு வடக்கு 30 டிகிரி மேற்குங்கிற கோணம். அதனால் கிழக்கு மேற்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த பக்கத்தில் ஒரு 700 அடி ஆழம் போர் போட்டுருக்காங்க. 700 200 அடி ஆழமாக போட்டு கம்ப்ரஸர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி தெரியல.
இந்த ஏரியா ரொம்ப டஃப்பான ஏரியா. இந்த சொக்கநாச்சியாபுரம் ஊருக்காக இங்கே அருகில் உள்ள கடியம்பட்டி ஊருங்கிற ஊரில் உள்ள குளத்தில் ஒரு சீனிக்கல் பாறை, அதாவது குவார்ட்சைட்டு ரிச்சாக கண்டுபிடிச்சி அதில் போர்வெல் போட்டிருப்பேன். அங்கே உள்ள தண்ணி தான் இந்த ஊருக்கு வந்துட்டுருக்கு. இந்த ஊர் ரொம்ப கடுமையான பாறை ஏரியா. இது ஏறக்குறைய 22 மீட்டர் லென்த்துக்கு ஸ்கேன் நடக்கு. எது பெஸ்ட் இடங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். இந்த சாவடிக்கு பின்புறம், அதாவது தென்புறம் கிழக்க இருந்து மேற்கு நோக்கி இது 2வது ஸ்கேனு. 270 மீட்டர் ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேனில் பாயிண்டே இல்லை. மேலே ஆரம்பிக்கிற பாறை முழுக்க 700 அடியையும் கடந்து முழுக்க மொட்டை பாறை தான். அதாவது புகையாக கிடக்கு இல்லையா, அதே மாதிரி மொட்டை பாறை மேலேருந்தே போர்வெல் போடவே தகுதி இல்லை அப்படின்னு முதல் ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த 2வது ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது வேறு பிளாட்டு. இது மொத்தத்தில் இது 4வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அங்கே வீட்டுக்கு முன்னாடி பார்த்த 3வது ஸ்கேன் தெரு பைப்லைன், இதில் 23 மீட்டர் லென்த்து 270 மீட்டர் ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த இடத்துல இது 2வது ஸ்கேனு, மொத்தத்தில் 5வது ஸ்கேனு. அங்கே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 5.25 மீட்டருங்கிற இடத்துல, அதாவது வடகிழக்கு முறையில் 5.25 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 60 அடியில் ஒரு ஈரப்பதம் தெரியுது. அதே சரத்தில் அங்கே ஒரு போர் போடுது. அது கம்ப்ரஸர் போருடைய இதை தான் அது காட்டும். அந்த போரில் என்ன தண்ணி இருக்கோ அதே தண்ணி இதில் இருக்கும். எக்ஸாக்டாக அதே சரம். அந்த போர் சரத்தில் அது வடமேற்கில் இருக்குது, இங்கே தென்கிழக்கில் நம்ம இடத்துல அந்த பாயிண்ட் அமையுது. மற்றபடிக்கு வேறு எங்கேயும் பாயிண்ட் அமையல. சொக்கநாச்சியாபுரம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு பாயிண்ட் இல்லை. 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுலேயும் பாயிண்ட் இல்லை. 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது தெருவில் போகிற பைப்லைனை எஃபெக்ட்னால இப்படி வருது மேலே புழுக்கில். இது 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இதில் ஒரு பாயிண்ட் சுமாரான பாயிண்ட் அடையாளம் இருக்குது. 5வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுலேயும் ஒரு சுமாரான பாயிண்ட் ஒன்று அடையாளம் இருக்குது. இந்த சொக்கநாச்சியாபுரம் ரோட்டுக்கு வடபுறம் உள்ள பிளாட்டில் பார்த்த 2 ஸ்கேன், அதாவது 4வது ஸ்கேனும் 5வது ஸ்கேன்லேயும் சுமாரான ஒரு ஈரம் சகதி அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. 100 அடி மட்டும் போட்டு பார்க்கணும்.